Taste the Daily. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அமரர் அறையில் உள்ள ஏசி எந்திரம் திருடப்பட்டதால் பிரேத பரிசோதனை கூடத்தில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் சுகாதார பணிகளில் நிர்வாகம் கவனம் செலுத்துவதில்லை என புகார் கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் இருந்த குளிர்சாதன இயந்திரத்தை கஞ்சா போதை இளைஞர்கள் திருடிச் சென்றதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். துர்நாற்றத்தால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாரத்தான் போட்டிகளில் ஆர்வம் காட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் அரசு மருத்துவமனைகளின் சுகாதாரத்திலும் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழ்நாடு மின்வாரியத்தில் அடிப்படை பணிகளை மேற்கொள்ளும் களப்பணியாளர்கள் பற்றாக்குறையால் பராமரிப்பு உட்பட அனைத்தும் கவனிக்க முடியாமல் பணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடைக்காலம் துவங்கிய நிலையில் மின் நுகர்வு அதிகரித்துள்ளதால் ஆங்காங்கே அடிக்கடி அறிவிக்கப்படாத மின்வெட்டு, மின் விநியோகம் பாதிப்பு ஏற்படுகிறது. இது தொடர்பாக புகார் தெரிவித்தாலும் கூட உடனடியாக தீர்வு கிடைப்பதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மின் வாரியத்தில் களப்பணியாளர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருப்பதாகவும் அதனை நிரப்பாமல் விடியா திமுக அரசு அலட்சியமாக இருப்பதாகவும் மின்வாரிய ஊழியர்கள், அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக 1,42,208 பேர் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் 80,874 பேர்தான் பணியில் இருப்பதாகவும் மீதமுள்ள 61,334 பணியிடங்கள் காலியாகவே உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்களிலும் கேங்மேன், ஹெல்பர், வணிக உதவியாளர் பணியிடங்கள் என 38,970 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. காலி பணியிடங்களை நிரப்பாமல் மக்களை மின்சாரத்துறை வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பழவந்தாங்கலில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். 24 வயது பெண் அவரது வீட்டின் அருகே வளர்ப்பு நாயை வெளியே அழைத்து செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஆபாச சைகைகளை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனையடுத்து தனது சகோதரரை துணைக்கு அழைத்து கொண்டு சென்ற இளம்பெண்ணிடம் கார்த்திக் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இது குறித்து புகார் அளித்தால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. புகாரின் பேரில் கார்த்திக் பிடிபட்ட நிலையில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றிவிட்டு தற்போது போதை மீட்பு மையத்தை திறந்துள்ளது ஸ்டாலின் மாடல் அரசு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சென்னையில் கலங்கரை என்ற போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் திறக்கப்பட்டுள்ளது. 15,81,00,000 ரூபாய் செலவில் 25 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செயல்படும் இந்த மையம் போதையிலிருந்து விடுபட மனநல ஆலோசனைகளை வழங்குகிறது. ஆனால் போதை தடுப்புக்கு இது மட்டும்தான் தீர்வா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மன்னனை தங்கள் கட்சியிலேயே வைத்துக் கொண்டு போதைப்பொருள் கடத்தல்களை தடுக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு தற்போது ஆட்சி முடியும் தருவாயில் வெற்றி விளம்பரத்திற்காக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.